ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆடி மாதமானது ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் ஆடி மாத தொகுப்பில் நம்ம பலன் கொடுக்க போகிறோம். இந்த ஆடி மாத காலகட்டத்தில் மகர ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் வாரி வழங்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த ஆடி மாத காலகட்டத்தை பார்க்குறதுக்கு முன்பாக மகர ராசி என்பவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அவங்களோட குணாதிசயங்களும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மகர ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சர ராசியில் பிறந்தவங்க, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்க பார்த்தா அப்படின்னாக்கா எப்பொழுதுமே ஒரு செயல்களை டக்குன்னு செய்யணும்னு நினைப்பாங்க. மந்த சூழல்களோடு செய்ய மாட்டாங்க. படப்படன்னு அந்த வேலைகளை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைகள் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இவங்களுக்குள்ளாரே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறத பார்க்க முடியும். அது வளர வளர கொஞ்சம் குறைந்து போகிறத பார்க்கும். ஆனால் இந்த சனியின் அமைப்புகள்னாவே தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் தன்னுக்குள்ளாரே இருக்கும். அது வளரும் பருவத்தில் கொஞ்சம் அதை தன்னை விட்டு மீறி வரும்ன்றீங்க. இவங்களாம் வாழ்க்கையில் சாதனை படைக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா கடந்த ஒரு 6 வருட காலம் 7 வருட காலமாக நிம்மதி இல்லாத வாழ்க்கையை சந்திச்சிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன சார் காரணம் அப்படின்னாக்கா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறவி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் ஏதோ செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புனால்தான் ஒவ்வொரு உயிரினமுமே இந்த உலகத்தில் பிறக்குதா தான் உண்மை. மனித பிறவின் மட்டும் கிடையாது, அனைத்து வித பிறவிகளுமே ஏதோ செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை அளந்து முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கோன்றதான் எடுத்துக்கணும். அப்போ இந்த பாவத்தை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுனாக்கா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 7 சனின்றது ஒருத்தனை தொட்டுதுனா தான் அந்த நேரத்தில் தான் அந்த பாவங்களை அவங்களால கழித்து கொள்ள முடியும். அப்போ அதுக்கான அதிபதியாக யாரை கொடுத்துருக்காருன்னா இதே சனி பகவானாக கொடுத்துருக்காரத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த சனி பகவானை கொடுக்கும் போது இந்த சனி பகவான் நீதிமான் அல்லவா, யாரையும் விட்டு வைத்தது கிடையாது. அப்போ இந்த சனி பகவானான நீதிபதி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் முன் ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் செய்தானோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பார். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இவர் நன்மை இதுக்கு முன்பாக மக்கள் பிறவி பயனில் முன்னாடி நல்லதே செய்திருந்தாலும் கூட இந்த நேர காலங்களில் தேவையில்லாத சட்ட சிக்கல்களை கொண்டு வந்து விடுறது, மன உளைச்சல்களுக்கு ஆளாக்குறது. முக்கியமாக ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது ஒன்று தொழில். அந்த தொழிலில் பெரிய லெவலில் முட்டுக்கட்டை ஏற்படுத்துறது, தொழில் பிரச்சனைகள் ஏற்படுறது, வருமான குறைவுகள் ஏற்படுத்துறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான குழப்பங்கள்ன்ற மாதிரி பல்வேறு எந்த லெவல்லாம் இவங்களை போய் லாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் லாக் பண்ணி வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் இதோட பலன்கள் ஆனது தெரியும். அப்பா இது ஒரு வாழ்க்கையா, இப்படிலாம் ஒரு மனிதன் கஷ்டப்படுறானான்னு தெரியல இந்த உலகத்தில், ஆனால் நான் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சின்னு மட்டும் தெளிவாக எடுத்துங்க. இனிமேலும் உங்களோட வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு இரக்கமான காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் எட்டியே பார்க்காதுன்றது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இனிமேலுக்கு ஒவ்வொரு காலகட்டமுமே ஒவ்வொரு நாட்களுமே பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனிமேல் நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டாம். எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க போகுது. காரணம் என்ன, சனியின் தாக்கங்கள் உங்களை விட்டு விலகி போயிடுச்சுங்க. 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் முன்பு சேர்த்து வச்ச செல்வாக்குகள் எல்லாமே கடந்த 6 வருட காலத்தில் இழந்துட்டீங்க இல்லைங்களா, அந்த இழந்த செல்வாக்குகளை இதே 3 வருட காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். விட்டவர தொட்டவரன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடு மனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் பிரச்சனையில் மிகப்பெரிய லெவலில் தத்தளித்தவங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, சந்தோஷங்கள் ஏற்படுறது, திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது, சொந்த பந்தத்தினால் பிரச்சனை ஏற்பட்ட நபர்கள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், வீடு மனை வாசல் இல்லையேன்னு கஷ்டப்பட்ட நபர்களுக்கு நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்கக்கூடியவங்க, கட்டக்கூடியவங்க உருவாகும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இப்போதைக்கு தீராது, இன்னொரு 3 வருட காலத்துக்கு பிறகு தான் தீருன்றீங்க. ஆனால் எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய சக்திகள் எனக்கு வலிமை உண்டு அப்படின்ற எண்ண கருத்துக்களோட நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் பகவான் சூரியன் புதன் சேர்ந்து தனக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்களும், தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும், ஒருவேளை கடன் பெரிய லெவலில் இருந்ததுனாக்க கடனுக்காக பூர்வ புண்ணிய சொத்துக்களை விற்று அதன் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய காலகட்டங்களும், ஒரு தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய லெவலில் ஒரு கருத்து வேற்றுமை நீங்கி ஒரு ஒளிவட்டம் தரக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது இருக்க போகுதுன்றீங்க. அதே நேரத்தில் உங்களுக்குள்ளார ஒரே ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது விசேஷம் அல்ல. என்ன காரணம், 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் வார்த்தையினால் பிரச்சனைகள் வரலாம். பேசக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். எவ்வளோ நாளைக்குங்க, இன்னும் 1.5 வருட காலகட்டத்துக்கு நாவடக்கம் மட்டும் தேவை. உங்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த பேச்சினால தான் பெரிய லெவலில் பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் இந்த நாவடக்கத்தைன்றதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கோபத்தை குறைத்து கொள்வதன் மூலமாக பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியும். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது பணம் திடீர்னு வரும், திடீர்னு போகிறத பார்க்க முடியும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திடீர்னு பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் சேமிப்பு பண்ணிக்கணுமோ பண்ணி வச்சுங்க. திடீர்னு பணம் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் வாழ கற்றுக்குங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு பிறகு படிப்படியாக உங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும், வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா மொட்டடிக்கிறது, காது குத்துறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களானது தொடர ஆரம்பிக்குதுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக மகர ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கவனமாக இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுங்க. ராகு கேது பயிற்சி மட்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சரியான அமைப்புகள் இல்லை. நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அடிவேறு சார்ந்த பிரச்சனைகளும் அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்தக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. 4ஆம் நம்ம அதிபதினு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கேதுவுடன் தொடர்புட்டு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட தாய் அம்மாவின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்றீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்தும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கிறது பெண்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. பெண்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டாங்கனாக்கா அவங்களால ஒரு சில மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதனை மிகுந்த காலகட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து முயற்சிகள் எடுக்கிறீங்களோ இன்னொரு 3 வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க. நீங்கள் இனிமேல் முயற்சி எடுக்கிறது உங்களோட கையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஓடி 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 உழைச்சிங்க, ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் 3000 கொடுத்து உங்களுக்கு கூப்பிட்றதுக்கான அளவுகளுக்கு உண்டு. நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. பல்வேறுபட்ட கடன்களை அடிச்சுட்டு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகுது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் காசு தான் குறிக்கோள் நினைச்சிருந்தா இன்னைக்கு கடல் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. எல்லாம் பண தேவைக்காக வேண்டி வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், டவுனு எல்லாம் மாறி போயிட்டாங்க. சொந்தம் பார்க்கறது அபூர்வம், குலதெய்வம் தெரிகிறதில்ல, சொந்த பந்தம் தெரிகிறதில்ல, அங்கும் பங்காளி தெரிகிறதில்ல. இன்னைக்கு ஒரு மிஷினு போல உழைக்கக்கூடிய ஒரு மிஷினு போல இன்னைக்கு ஆயிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னா இது ஆடி மாசம், அம்மனுக்கு உகந்த மாசம், அற்புதமான மாசம். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருட காலமா 7.5 சனியில படாத பாடுபட்டு இன்னைக்குதான் ஒரு முடிவை வெளியில வந்திருக்கிறீங்க. ஏதோ 4 பேருக்கு முன்னாடி 4 பேர்த்துக்கு ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. வாழ்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்களே தவிர ஒன்னும் நீங்க வாழல. வாழ்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாசத்துல உண்மையாலுமே உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க. உங்க உள்ளூர்ல இருக்கிற கடவுளை கும்பிடுங்க. அந்த கோயில் பண்டிகை, திருவிழா, விசேஷம் போட்டாங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கண்டிப்பா நான் கும்பிட்றேன். அடுத்த வருஷத்துக்குள்ள என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன நிறைவேறிச்சா, கடவுளை என்னால முடிஞ்சதுன்னா இது உங்களுக்கு பண்றேன்னு கண்டிப்பா ஒரு வேண்டுதல் வைங்க. கண்டிப்பா சொல்றேன், நடக்கும். அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பார்த்தா சூப்பரா தான் இருக்க போகுது.
உங்களோட வாழ்க்கையும் சரி, உங்களோட வாழ்வாதாரமும் சரி. இன்னைக்கு 4 பேர்த்துக்கு நல்ல கௌரவமா கண்ணியத்தோட வாழ்ற மகர ராசிக்காரங்களை விட சொந்த பந்தத்துக்கு முன்னாடி வாழணும் வளரணும் நினைச்சு வாழ்றவங்க தான் இன்னைக்கு 3/4 பேர் இருக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வந்து யாருன்னா தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இன்னைக்கு உங்களுக்கு சனி பகவான். இன்னைக்கு உங்களுக்கு ஜீவன சனியா நிக்கிறாரு. அப்ப ஜீவன சனியா நிக்கிறாரு அப்படின்னா இப்ப அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டான்றது வரக்கூடிய, அதாவது இன்னைக்கு போன ஆணி 29ஆம் தேதி அன்னைக்கு சனி வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார். அதாவது ஜூலை 13ஆம் தேதியோட சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார். அப்ப வக்ரம் அடையும் போது மீண்டும் கும்பராசிக்கு வந்துட்டாரா? அப்ப எனக்கு மீண்டும் 7 சனி ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டா இல்ல. திருக்கணித முறைப்படி பார்த்தா இன்னைக்கு மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டாரு 4.5 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா அதே பார்த்தீங்கன்னா அதே இன்னைக்கு திருக்கணித முறைப்படி இன்னைக்கு அதே இன்னொரு 4.5 மாதத்துக்கு வக்கரத்துக்கு மீண்டும் பின்னாடி வராரு. அப்ப மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீன ராசியிலேயே வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. அது ஒரு வகையில ஒரு அற்புதமான ஒரு காலம். சரிங்களா? அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு 7 சனியில கஷ்டம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒட்டா போதும்டா சாமி அப்படின்னு கட்டான்றத கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம மனசார பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருந்தாலும் இப்ப சனி பகவான் மீண்டும் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல நம்ம வந்து நல்லது எது கெட்டது எது அது நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதாவது அத்தியாவசியம் என்ன, ஆடம்பரம் என்ன? ஆடம்பரம் இப்ப வேண்டாம்னு நான் சொல்றேன். அத்தியாவசியம் இது இருந்தாதான் பிழைக்க முடியுமா, அது அத்தியாவசியம் இப்ப பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆடம்பரமும் வேண்டாம். நம்ம ஆடம்பரத்துக்காக வேண்டிய ஒரு பொருள் வாங்குறது இப்ப இந்த 4.5 மாசம் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வக்கரத்துக்கு வராரு ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாசத்துல ஒரு 19 நாள், அடுத்தது அக்டோபர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல பார்த்தா ஒரு 30 நாள், செப்டம்பர்ல ஒரு 30 நாள், அக்டோபர்ல ஒரு 31 நாள், நவம்பர் மாசம் ஒரு 28 நாள், கிட்டத்தட்ட 138 நாளைக்கு சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு வராரு, உங்க வீட்டுக்கு அதிபதி. அதனால ஒரு 138 நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க நான் சொல்றேன். தேவை என்ன தேவையில்லாதது என்ன அது நீங்க யோசனை பண்ணி புரிஞ்சு நடந்துகிட்டாவே நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம்தான். வெற்றி ஜெயிச்சாதான் வெற்றின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் தோக்கலனா கூட அது வெற்றி தான். புரியுதுங்களா? பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்குதுங்களா, தொழில் பிரச்சனை இருக்குதுங்களா, கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, காசு பணத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் மாற்றம் நடக்கல, மொத்தத்துல சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை நான் வாழ்றேன், இது எல்லாமே மாறுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இந்த 4.5 மாத காலம் நாமெல்லாம் ஒரு விஷயத்துல போய் இறங்கி கெட்டதுல மாட்டிக்கல அப்படின்னா நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம். என் நண்பர் 10 ரூபா கேட்கிறாரு, நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன், அது வாங்க முடியாது. அதே மாதிரி சொந்த பந்தத்துக்கு ஒரு உதவி செய்யலாமா, உதவி செஞ்சு உபதிரவத்துல மாட்டிக்க வேண்டாம். லோன் போட்டு எடுத்து தரேன், டாக்குமெண்ட் கொடுக்குறேன், ஒரு பொருள் நான் அடமானம் வச்சு தரேன், கோல்டு கொடுக்குறேன், ஏதோ ஒரு வகையில் நான் உதவி செய்யலாமா, தயவு செய்து இப்ப வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னா மதுரை மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்கிறீங்க. அக்கறைக்கு இக்கரை பட்சம், இக்கரைக்கு அக்கறை பட்சன்ற மாதிரி இருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி இப்ப சகாய சனியே இருந்தாலும் வக்கரம் அடைகிற காலம் வந்து, அதாவது ஒரு சிலருக்கு இது சாதகமா தான் இருக்கும். அதாவது எனக்கு எதுவுமே நடக்கலைங்க, 7.5 சனி இருக்கும்போது கூட நான் நல்லா தான் இருந்தேன், ஆனா 7.5 முடிஞ்சு கூட நான் நல்லா இல்லை, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் நான் கிடக்குறேன், எனக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, வாழ்வாதாரம் நல்லா இல்லை, திருமணம் நடக்கல, புத்திர பாக்கியத்துல குறையா இருக்குது, மெயினா என் தொழில் பறிபோச்சு, இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறீங்களா, இந்த வக்கர காலகட்டத்துல பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருக்கும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எண்ணங்கள் செயல்பாடு கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் நல்லதா இருக்கும். ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ரோகஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சொந்த தொழிலுக்கு 10ஆம் இடம். சரிங்களா? அப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு 6ல இருக்கிறாரு இல்லையா, அதனால ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வீட்டுல வந்ததுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளார வந்தாலும் சரி, தாய் தந்தைக்குள்ளார வந்தாலும் சரி. ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியா நிக்குது. இப்ப
கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பேசிடுவோம், அப்புறம் வருத்தப்படுவோம். அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லை. தாய் தாரம் இந்த 2 பேருடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். புரிஞ்சு நடந்துகிட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கை இப்ப நல்லாதான் இருக்கும். சரிங்களா? இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா உறவுகளுக்குள்ளார சங்கட செலுப்புகள் வரும். கவனமா இருந்துக்கிறது நல்லது. அண்ணதம்பிகளுக்குள்ளார சங்கடம், அக்காதாஞ்சிக்குள்ளார பகை, சொந்த பந்தத்துக்குள்ளார தேவையில்லாத சங்கடம், காசு பணத்தினாலதான் மேக்சிமம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா கொஞ்சம் கவனமான முறையில நடந்துகிட்டா மகராசிக்காரர்களுக்கு தொந்தரவு இல்லை. மற்றபடி படிப்புக்கு கேட்டீங்கன்னா படிப்பு பத்தி பஞ்சமே இல்லை. படிப்பு மகராசிக்காரர்களுக்கு நல்லாதான் இருக்குது. ஏன்னா கல்விக்கு அதிபதி 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் பார்த்தாலும் சனிதான். அந்த சனி இப்ப வக்கரம் அடையும் போது கும்பராசிக்கு பார்த்தா இப்ப வந்து வக்கரமாகிறாரு. இயல்புக்கு மாறாக வேலை செய்வாரு. அப்படி பார்த்தா குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் சரியாகும். 2வது குடும்பம் பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேரும். படிப்பு இல்லை, காசு கட்டி வேஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்புல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அதனால கல்வியில குறையில்லை. குடும்பத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா இருந்த சங்கட செலுப்பு சரியாகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. காதல் கல்யாணம், முதல் வாழ்க்கை கட் ஆயிடுச்சுங்க, டைவர்ஸ் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, 2வது வாழ்க்கை பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வக்ரமாகிற காலம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருக்கும். கிட்டத்தட்ட 4.5 மாசத்தை முடிகிறதுக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு திருமண வரன், திருமண வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனைவி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி. நீங்க வண்டி எடுக்கலாம், வண்டி மாத்தலாம் நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆணி 29க்குள்ள எடுத்துக்கிட்டதான். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கார்த்திகை 12 வரைக்குமே உங்களுக்கு பாதகமான நேரம் தான். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் ஒன்னா இணைஞ்சு, அதாவது கலஸ்திரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். சூரியன் போய் 7ஆம் இடத்துல எந்த இடத்துல உட்காராரோ அதை தொட்டுதான் ஒரு பலன் கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப அந்த சூரியன் வந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா திருமணத்துக்கு வரன் நல்லபடியா அமைச்சு கொடுத்துருவார். ஏன்னா புதனோட உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா? புதன் ஆதித்ய யோகத்தை பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமண வரன் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் நான் சொல்லுவேன். எது எப்படியோ மொத்தத்துல மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தா நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்னா தொடலைன்னா நல்லா இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம இருந்துகிட்டா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். மொத்தத்துல வந்து ஒரு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, அதாவதுன்றது வந்து களத்துல இறங்கி விளையாண்டாதான் ஜெயிக்க முடியும். உட்காந்துட்டு ஆடியன்ஸ் போல பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் ஆடியன்ஸா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இதை நான் ஏன் சொல்றேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது நமக்குள்ளார ஏதாவது முயற்சி பண்ணனா அந்த முயற்சி வெற்றியாகும். மற்றவங்களுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றியாகும். ஆனா உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. ஏறி வச்சு மத்தவங்க ஏறி போலாம், ஆனா நாம ஏறி போக முடியாதுல்ல. அதனால உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அருமையான காலம். தேவை என்ன, தேவை இல்லாதது என்ன, இது 2 பிரிச்சு பழக கத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா சொல்றேன் நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றாள். எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றாள். மனித பிறவி வேண்டுவதே இந்த மாதிரி வேணுமா? பொற்பாதத்தை பார்த்தா பார்த்தாவா? என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, என் ஜீவன் அல்லவா, என் உயிர் அல்லவா. எதுக்குன்னு இதெல்லாம் சொல்றாங்க? கர்மத்தை நீக்க, தர்மத்தை நிலை நாட்ட, கர்மத்தை நீக்க, தர்மத்தை நிலை நாட்ட, தான் தொழில் தாம் செய்யும் தொழில் தெய்வம் என்று நிலையோட காத்து கொண்டிருப்பவன் மகர ராசி. மனிதனே முக்கல ராசி. மகரம் 10வது ராசி, தொழிலாளருக்குரியது.
கர்ம தர்மாதிபதிக்குரியது. பார்த்தீங்களா? காலத்திற்கு 10, காலத்திற்கு 10. மகரம் அகரத்துக்குரியது, சிகரத்துக்குரியது, பொறுமை இருந்த சிகரம். அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு ஆடி மாசம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசி உங்களுடைய 7க்கு 7 சமசப்தம ராசி. மகரம் என்பது கடகத்துக்கு மகரம் 7, கடகத்துக்கு 7, மகரத்துக்கு 7. அப்ப சமசப்தம ராசியா இருப்பதனால் நிச்சயமாக இந்த மாசத்துல, ஏன்னா ஆடி மாசத்தையே தான் எங்க பாக்குறோம்? தை மாசம் பாக்குறாரு. ஆடி மாசத்தை தை மாசம் பாக்குறாரு. அப்ப ராசிநாதன் வக்கரத்துல இருக்காரு. இருந்தாங்க மாறி மாறி தானே சார் வரும், மாறி மாறி தானே வரும். அப்படி வரும்பொழுது உங்கள் சுயஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆடி மாசத்துல என்ன செய்ய வேண்டும், இந்த ஆடி மாதத்துல என்ன நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டும், உங்களுக்கு என்ன தொழில், விவசாயத்தை பண்ணுங்க, பூமிக்கு கீழே உள்ள தொழில் பண்ணுங்க, விவசாயத்தை பண்ணுங்க, பூமிக்கு கீழே உள்ள தொழில் எடுத்துக்கணும். பூமிக்கு கீழே பாருங்க, கிழங்கு வகைகள் இருக்குது, கிழங்கு வகைகள் இருக்குது, நிறைய கிழங்கு வகைகள்லாம் இருக்குது. எல்லாம் எடுத்துக்கிறலாம். விவசாயம் எடுத்துக்கிறலாம், ஃபாரஸ்ட் எடுத்துக்கிறலாம், வனவிலங்குகள் எடுத்துக்கிறலாம், ஃபாரஸ்ட் பூரா எடுத்துக்கிறலாம், வனவிலங்கு எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி பறவைகள், அந்த நிறைய பறவைகள் கூடுகள் விற்கிறாங்க, கவர்மெண்ட்ல எல்லாம் பொருள் பண்ணி வாங்குறாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி தார் கருப்பு சம்மந்தப்பட்டது, பொறியியல் சம்மந்தப்பட்டது, நிலங்கள் சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா? பொறியியல் சம்மந்தப்பட்டது, நிலத்துறை சம்மந்தப்பட்ட, நிலச்சுமா எல்லாமே பூமி தானே. ஏற்கனவே மகரம் பூமிக்குரிய ராசி தானே, பொறுமைக்குரிய சிகரம் தானே. அப்படிப்பட்ட தொழிலை செஞ்சால் நிச்சயமாக ஒண்ணு மட்டும் கவனமா வச்சுக்கணும். கடக ராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரமும் மகர ராசி இருக்கிற திருவோண நட்சத்திரமும் சேர்க்காதீங்க. கடகத்துல இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரமும் திருவோணத்துல இருக்கக்கூடிய மகரத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும் சேர்த்துறாதீங்க. தயவு செய்து எந்த கஷ்டத்திலையும் எந்த நாள்லையும் பொருத்தத்துல இதை மட்டும் சேர்த்துறாங்க. அப்படி சேர்க்காமல் உங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கோங்க. உங்க தொழிலை நல்ல முறையில் டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்தால் இந்த மாசம் தானே, மாசப்பலன் தானே. மாசப்பலனே ஐயா வருஷப்பலன் மாதிரி சொல்றேன்னா, அப்போ உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்க வழிகாட்டுதலுக்காக. ஏன்னா ஆடிங்கிறது சாதாரண மாசம் இல்லை, ஆட்டங்கிற மாசம். பிடிச்சி இழுத்துறணும் அம்பிகைய, நம்மகிட்ட வந்துடணும், நம்மகிட்ட வரணுமா. மணியே மணியின் ஒளியேன்னு சொல்லியிருக்காருல்ல, மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புலந்த அணியேன்னு சொல்லியிருக்காருல்ல. எப்படிலாம் பாடியிருக்காங்க, அம்பாளை பத்தி எப்படி பாடியிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட அம்பாளுடைய மாதமாக இருப்பதனால் முழுக்க முழுக்க நமக்கு தாய் சேய் எல்லாமே அவள் தான். அப்ப மகர ராசிக்கு நிச்சயமாக ஒரு மகத்தான அந்த தசாபத்தியை பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்தவாறு ஒரு வழியை நடத்தி கொண்டு போனால் ஆடி மாசத்தை அப்படியே நகர்த்து கொண்டு போயிடலாம். அப்போ ஆடி மாசத்துல நிச்சயமாக வடக்கு முகம் உள்ள காளிகாம்பாள், கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, விஸ்வகர்மாக்கள் பூஜை, விஸ்வபிரம்ம சிறப்பு பூஜைகள், இதெல்லாம் நீங்க கன்னி பூஜை, திருவிளக்கு பூஜைகள் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஏற்கனவே குரு வேற வர்றாரு, 8வது மாசம் குரு வேற உங்களுக்கு கடகத்துல இருந்து குரு மகரத்தை பார்க்க போறாரு. பாதச்சனியெல்லாம் முடிஞ்சு இப்ப சனீஸ்வரர் உங்களை லைன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். சனீஸ்வருடைய மகரத்துக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கூட யாரோ நேத்திக்கே வந்தாங்க, மகரத்துக்கு இன்னும் ஆகலன்னு சொல்லி வந்தாங்க. அப்ப மகத்துக்கான 2 7ஆம் இடத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. 2க்குரியவன் 7க்குரியவன் 6 8ல மறைஞ்சிருக்கானா, 2க்குரியவன் 7க்குரியவன் அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்கானா, 2க்குரியவன் 7க்குரியவன் எந்த இடத்துல இருக்கிறான், எந்த நவாம்சத்துல எங்க இருக்கிறான், 2க்கு 7க்குரியவன் நவாம்சத்துல எங்க இருக்கான்னு பாருங்க. அது விருச்சிக ராசிக்காரவங்க கண்டிப்பா பார்க்கணும். 2க்கு 7க்குரியவன் நவாம்சத்துல அம்சத்தை கொடுக்கக்கூடியது, வம்சத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா, அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தான ராசியாக அமையும். கண்டிப்பாக சப்த கன்னிகளை மறந்துடாதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சப்த கன்னிகை மறந்துடாதீங்க. அதே மாதிரி தெற்கு முகமாக கற்பகம்பாள், தெற்கு முகமுள்ள கற்பகம்பாள் வழிபாடு அதையும் பண்ணலாம்.
பச்சை பெற்று விடுறது, சமயபுரத்துல அதிகம் இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள், திருவிளக்கு பூஜை பண்ணலாம். கண்டிப்பா எல்லா காலங்களிலும் நம் துணையோடு இருப்பது அன்னை வழிபாடை இந்த மாதத்துல பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய தீர்வுகளை முறைப்படுத்தி வெற்றியை காணுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகத்தானதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.